நடிகையும் பாஜக நிர்வாகியுமான ஜெயலட்சுமி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கான காரணத்தை நாம் தற்போது பார்க்கலாம். பாடலாசிரியரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய நிர்வாகியுமான ஸ்நேகன் தனது பெயரில் ஸ்நேகன் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பை நடத்தி வருகிறார். இதன் மூலம் மாணவர்களின் கல்வி, மருத்துவம் என சில சேவைகளை அவர் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான ஜெயலட்சுமி அதே ஸ்நேகன் ஃபவுண்டேஷன் என்கிற பெயரில் தனது பெயரை பயன்படுத்தி பண மோசடி செய்து வந்ததாக ஸ்நேகன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருமங்கலம் காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். நடிகை ஜெயலட்சுமியும் ஸ்நேகன் மீது புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் ஸ்நேகன் ஃபவுண்டேஷன் யாருக்கு சொந்தம் என்கிற நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி 2022ஆம் ஆண்டு இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜெயலட்சுமி தொடுத்த வழக்கில் முகாந்திரம் இல்லை என அந்த வழக்கை தள்ளுபடி செய்தனர். ஸ்நேகன் கொடுத்த வழக்கை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இன்று ஜெயலட்சுமி அம்பத்தூர் எஸ்டேட்டில் உள்ள அவரது வீட்டில் திருமங்கலம் போலீசார் நேரடியாக விசாரணை செய்துள்ளனர். பின்பு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று 2 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.